நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் தீபக் என்பவர் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, கூடுதல் விவரங்கள்? நெல்லை மாநகர எல்லை பகுதியான கேடிசி நகரில் உள்ள பிரபல தனியார் உணவகம் முன்பு மதிய வேளையில ஒரு இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துல போலீசார் விசாரணையை மேற்கொண்டார்கள். அப்போது விசாரணையின் அடிப்படையில உயிரிழந்தது நெல்லை மாவட்டம் மூளைக்கருப்பட்டி அருகே உள்ள தீபக் என்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உடலை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்ததுடன் மோப்பனாய் உள்ளிட்ட தடய அறிவியல் துறை உள்ளிட்ட அதிகாரிகளோடு நேரடியாக சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு இருந்தார்கள். இந்த நிலையில அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் அனைத்தையுமே ஆய்வுக்கு உட்படுத்திய நிலையில தற்போது இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர் தீபக் என்பவரை சரமாரியாக வெட்டும் காட்சிகள் தான் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே தீபக் மீது பல்வேறு வழக்குகள், கொலை வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதா என்ற கோணத்துல தான் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிசிடிவி காட்சியில் நம்ம பார்க்கும்போது முகமூடி அணிந்த நபர்கள் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் அந்த கொலையை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடக்கூடிய காட்சிகள் தான் பதிவாயிருக்கிறது. இந்த சம்பவ இடத்துல துணை ஆணையாளர் தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தனிப்படை அமைத்து இந்த விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு தீபக்குடைய ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்கள் குவிந்து வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.